Welcome to all. Now we are going to see chapter 7 mensuration example 7.4, 7.5, 7.6, 7.7 and example 7.8. த்ரீ டைமென்ஷனல் சேஃப்ஸான கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியாவை பற்றி பார்க்க போகிறோம். த்ரீ டைமென்ஷனல் சேஃப்ஸுங்கிறது ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம். த்ரீ டைமென்ஷனல் சேஃப்ஸ் டோன்ட் லை கம்ப்ளீட்லி ஆன் த பிளேன் சர்ஃபேஸ், ஒரு பிளேன் சர்ஃபேஸில் அடங்காது. அண்ட் தே ஆக்குப்பை சம் ஸ்பேஸ் ஆல்சோ, லென்த்து பிரெத் இதை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூவான ஹைட்டு இருந்ததுன்னா அது த்ரீ டைமென்ஷனல் சேஃப்ஸாக இருக்கும். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு பார்க்க போகிறோம். கியூபாய்டு சேஃப் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். A cuboid is a closed solid figure bounded by 6 rectangular plane regions. For example, நம்ம யூஸ் பண்ணுற அந்த புக்கு, நோட்டு, இது எல்லாமே மேட்ச் பாக்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிக் சிங்கிள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கியூபாய்டுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ கியூபாய்டில் எவ்வளோ ஃபேஸஸ் இருக்குது, எவ்வளோ எட்ஜஸ் இருக்குது, எவ்வளோ வெர்டிசஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 8th லேர்ன் பண்ணியிருக்கோம். 8th ஃபர்ஸ்ட் டேர்மில் மென்சுரேஷன் டாப்பிக்கில் இருக்குது. தெரிலன்னா எடுத்து பாருங்கள். வெர்டெக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா த்ரீ சைட்ஸோட எட்ஜஸ் த்ரீ சைட்ஸோட மீட்டிங் பாயிண்ட் தான், எட்ஜஸ் மீட்டிங் பாயிண்ட் தான் வெர்டெக்ஸாக இருக்கும். ஃபேஸுங்கிறது நம்ம ரியல் டைமில் ஒரு ஃபேஸ், எந்த பிளைன் ஃபேஸ் பார்க்குறோமோ அதை தான் ஃபேஸுன்னு சொல்லுவோம். கியூபாய்டுக்கு 6 ஃபேஸஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டு, பேக்கு, டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்ங்கிறது 2 சைட்ஸ் ஃபேஸஸ் மீட் பண்ணுற பொசிஷன் தான் எட்ஜஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கியூபாய்டில் 6 ஃபேஸஸ் இருக்குது, 12 எட்ஜஸ் இருக்குது, 8 வெர்டிசஸ் இருக்குது. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி 8th லேர்ன் பண்ணியிருக்கோம். ஆய்லர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கிவன் சேஃப்ஸ் பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அப்போது அந்த இதுக்காக தான் நம்ம ஃபேஸஸ், எட்ஜஸ், வெர்டிசஸ் எல்லாம் ஃபைன் பண்ணுறோம். இப்போ வெர்டிசஸ் 8 இருக்கும். எப்படின்னா 3 சைட்ஸ் ஜாயின் பண்ணுறது தானே. அப்போ இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், 3, இங்கே ஒன்று இருக்கும், 4, 5, 6, 7, 8, டோட்டலாக 8 வெர்டிசஸ் இருக்கும். எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா 12 இருக்கும். இந்த ஃபேஸ் ஃப்ரண்ட்டும் கீழே பாட்டம் இருக்கா, அது 2 ஃபேஸஸ் ஜாயின் பண்ணுறதுனால இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் மேலே ஒன்று இருக்கும், இந்த சைடில் ஒன்று இருக்கும், இந்த சைடில் இருக்கும். இது 4, இது ஃப்ரண்ட் ஃபேஸில் மட்டும். இதே மாதிரி பேக் ஃபேஸில் ஒரு 4 இருக்கும். அப்போ டோட்டலாக 8. அதுக்கப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்கும். இந்த 2 ஃபேஸும், இந்த ரோஸ் கலரும் இந்த எல்லோ கலரும் மீட் பண்ணுற ஃபேஸ். அப்போ அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இதே மாதிரி இங்கே பாட்டமில் இங்கே ஒன்று இருக்கும். அப்போ டோட்டலாக 8 + 4 12. அப்போ எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா 12 இருக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு 3D சேஃபோட எல்லா சேஃப்ஸையும் ஏரியாவையும் ஆட் பண்ணுறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஃபுல் க்ளோஸ்டு ஃபிகர் 3D சேஃபோட எல்லா சேஃப்ஸையும் ஆட் பண்ணுறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது பார்த்தீங்கன்னா இதை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட் ஃபார்மில் CSAன்னு சொல்லுவாங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. லேட்டரல் ஆன் ஹையர் கிளாஸஸில் CSAன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானாலும் ஒன்று தான், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானாலும் ஒன்று தான். ஆனால் உங்களுக்கு இங்கே ஃபாலோ பண்ணுறது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போது லேட்டரல் ஆர் கர்வ்டுன்னா பெண்டாக இருக்க போர்ஷன். இப்போது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூபாய்டு சேஃபில் இருக்கிற ஒரு ரூம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற 4 வால்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அல்லது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த போர்ஷன்ஸ் தான் பெண்டாக இருக்கும். இதே டாப் அந்த ஃப்ளோரும், கீழே இருக்கிற ஃப்ளோரும் மேலே இருக்கிற சீலிங்கும் பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பிளைன் ரெக்டாங்கிள் சேஃப் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த 4 ரெக்டாங்கிள் சேஃப் வால்ஸும் பார்த்தீங்கன்னா பெண்டாய் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். 2 எட்ஜஸ் பெண்டாய் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு கர்வ்டு மாதிரி இருக்கும். இந்த 4 வால்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக ஒரு கர்வ்டு மாதிரி இருக்கும். ஆனால் டாப் அண்ட் பாட்டம் அப்படி இருக்காது. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆர் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது அந்த 4 வால்ஸ், 4 சைட்ஸ் மட்டும். டாப் அண்ட் பாட்டமை ரிமூவ் பண்ணா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவிலிருந்து டாப் ஏரியாவையும் பாட்டம் ஏரியாவையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறதா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா கியூபாய்டில் இந்த எல்லோ கலர் தான்
டாப்னு சொல்றாங்க, பாட்டமும் வந்து அதே மாதிரி எல்லோ கலர் இருக்கும். இப்போ டாப்ல வந்து நமக்கு எந்தெந்த சேவ்ஸ் மட்டும் இருக்கு, சைட்ஸ் மட்டும் இருக்கு, லென்த் இருக்கு, பிரெத் இருக்கு. அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் தான் இதனோட ஏரியாவா இருக்கும். அப்ப டாப்போட ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத்னா பாட்டமோட ஏரியாவும் என்னதான் இருக்கும், லென்த் இன்ட்டு பிரெத்தா தான் இருக்கும். அப்ப ரெண்டோட ஏரியாங்கும் போது ஈக்குவலா இருக்கிறதுனால 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் இன்ட்டு பிரெத். ஃப்ரண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ஸ்ங்கிறது இந்த ரோஸ் கலர் இல்ல இந்த கலர்ல இருக்கிறது தான் ஃப்ரண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து என்ன மெஷர்மெண்ட் வரும், ஹைட் வந்து இருக்கு, இந்த கலருக்கு ஹைட் இருக்கு, பிரெத் இருக்கு. அப்ப பிரெத் இன்ட்டு ஹைட். இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ். பேக் ஃபேஸுக்கும் அதே மாதிரி பிரெத் இன்ட்டு ஹைட் இருக்கும். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் பிரெத் இன்ட்டு ஹைட். இந்த கலர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், லென்த் இருக்கு, ஹைட் இருக்கு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, ஃப்ரண்ட் வியூவில் இருக்கும்போது இது லெஃப்ட் சைடு. அப்போ ரைட் சைடில் இதே மாதிரி லென்த் இன்ட்டு ஹைட் ஒரு சேஃப் ரெக்டாங்கிள் சேஃப் இருக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஏரியாங்கிறதுனால 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் இன்ட்டு ஹைட். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இருக்கிற எல்லா சைடை விட என்க்ளோஸ்டு ஏரியாவோட சம் தான். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் லென்த்து 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் இன்ட்டு பிரெத் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் breadth into height plus 2 times of length into height. இது எல்லாத்துலயும் காமனா 2 இருக்கிறதுனால வெளியில எடுத்தோம்னா 2 into length into breadth plus breadth into height plus length into height square units. எந்த ஃபார்முலாலையுமே ஏரியான்னு வந்தாவே ஸ்கொயர் யூனிட்ஸ்னு மென்ஷன் பண்ணணும். இதே வால்யூம்னு வரும்போது கியூபிக் யூனிட்ஸ்னு மென்ஷன் பண்ணணும். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனோட ஏரியாவை ரிமூவ் பண்றது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் பிரெத்தை கேன்சல் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட ஏரியா பிளஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடோட ஏரியா. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குங்கிறது பிரெத் இன்ட்டு ஹைட்டு, லெஃப்ட் அண்ட் ரைட்டுங்கிறது வந்து லென்த் இன்ட்டு ஹைட். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப என்ன வரும், 2 டைம்ஸ் ஆஃப் பிரெத் இன்ட்டு ஹைட்டு பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் இன்ட்டு ஹைட்னு வருமா. இது ரெண்டுலேயும் காமனா வந்து பாத்தீங்கன்னா 2hங்கிறது காமனா இருக்கு. அப்ப வெளியில எடுத்துட்டோம்னா இதுல ரிமைனிங் வந்து பிரெத் மட்டும் இருக்கும், இதுல ரிமைனிங் வந்து லென்த் மட்டும் இருக்கும். அப்போ ஃபார்முலா நமக்கு என்னன்னு வந்துடும், 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் பிளஸ் பிரெத் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். நம்ம லென்த் பிரெத் ஹைட் அந்த ஆர்டர்ல எழுதுறதுக்கு வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பண்ணுறதோட பர்பஸ் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா அந்த கிளாஸ் ரூம் கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது. அதில் வந்து நம்ம பார்த்தோம்னா சீலிங்க்கோ ஃப்ளோருக்கோ வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கல, ஒயிட் வாஷ் மட்டும் நம்ம சுற்றி இருக்கிற 4 செவுத்துக்கு மட்டும் ஒயிட் வாஷ் பண்ணுறோன்னா இப்போ அதுக்கு அதனோட ஏரியா வந்து எவ்வளோ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறணுன்னா அது அந்த 4 வால்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான இதுதான் என்னது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா அது வந்து பெண்டாக இருக்கிற அந்த போர்ஷன்ஸ், அப்போது கர்வ்டு பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற போர்ஷன்ஸ். அப்போ அந்த 4 செவுத்தோட ஏரியா மட்டும் ஃபைன் பண்ணுறது தான் வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. இன்கேஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 4 செவுறு ப்ளஸ் கீழே இருக்கிற ஃப்ளோர் தர மேலே இருக்கிற வால் அந்த இது எல்லாமே சேர்ந்தது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெனோவேட்டிங் புதுப்பிக்கிறோம்னா அதுக்கு அப்போது அதனோட ஏரியா எவ்வளோ, அப்போது அதனோட ஏரியா ஃபைன் பண்ணிட்டு 1 ஸ்கொயர் மீட்டருக்கோ இல்லை 1 மீட்டர் ஸ்கொயருக்கோ இவ்வளோ செலவாகுது, இது இவ்வளோ டோட்டல் ஏரியா ஃபைன் பண்ணோன்னா அதுக்கான ஃபார்முலா தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ரியல் டைமில் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட யூசேஜ் ரியல் டைமில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கியூபாய்டுக்கான ஃபார்முலா அண்ட் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான கியூபாய்டுக்கான ஃபார்முலாஸ். இப்போது நோட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவிலிருந்து டாப் அண்ட் பாட்டம் ஏரியா வந்து சப்ராக்ட் பண்ணாதான் நமக்கு வந்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோமா, அதை தான் நோட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே பார்த்தோம், மெஷர்மெண்ட்டில் யூனிட்ஸ் எல்லாம் சேமாக இருக்கான்னு பார்க்கணும், செக் பண்ணணும்னு. அப்போ லென்த்து பிரெத்து ஹைட் கொடுத்துருக்காங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவையோ
ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி லென்த் பிரெத் ஹைட் எல்லாமே சேம் யூனிட்ஸில் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுதான் இந்த நோட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. சென்டிமீட்டரில் இருந்ததுன்னா லென்த்து பிரெத் ஹைட் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கணும். எல்லாமே மீட்டரில் இருந்ததுன்னா எல்லாமே எல்லா வேல்யூம் மீட்டரில் இருக்கணும். அதை வந்து ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுறதுக்கே ப்ரொசீட் பண்ணணும். அதை தான் வந்து நோட்டில் சொல்லியிருக்காங்க. Now we are going to see cube and its surface area. கியூபோட சர்ஃபேஸ் ஏரியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கியூபாய்டில் லென்த்து பிரெத்து ஹைட் இது எல்லாமே ஈக்குவல் லென்த்தாக இருந்ததுன்னா அதுதான் வந்து கியூப். லென்த்து பிரெத் ஹைட்டு மூணுமே ஈக்குவல் லென்த்தாக இருந்ததுன்னா 3 3 3ன்னு இருந்ததுன்னா அது வந்து என்னது கியூபாக கன்வெர்ட் ஆயிரும். ஈக்குவல் லென்த்ஸ் இருந்ததுன்னா அது வந்து கியூபாக மாறிடும். இப்போ ரெக்டாங்கிளில் வந்து ஈக்குவல் லென்த்து பிரெத்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஸ்கொயராக மாறிடுற மாதிரி 3D ஷேப்பில் கியூபாய்டில் லென்த் பிரெத் ஹைட் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து கியூபாக மாறிடும். கியூபுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து டைஸ், ஐஸ் கியூப்ஸு, சுகர் கியூப்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ், ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். கியூபாய்டில் எப்படி 6 ஃபேஸஸ் இருக்கோ கியூபுக்கும் அதே 6 ஃபேஸஸ் தான், 12 எட்ஜஸ் தான், 8 வெர்டிசஸ் தான். 8 வெர்டிசஸ்ங்கிறது ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் இதுதான் வெர்டிசஸ். 3 ஃபேஸஸ் வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் தான் வந்து வெர்டிசஸ். 2 ஃபேஸஸ் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கோம், எட்ஜஸ்ன்னு சொல்லியிருக்கிறோமா என்னன்னு சொல்லியிருக்கோம், எட்ஜஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எட்ஜாக இருக்கும், இது ஒரு எட்ஜாக இருக்கும், இது ஒரு எட்ஜாக இருக்கும், இது ஒரு எட்ஜாக இருக்கும். இது ஃப்ரண்ட் ஃபேஸ். இதே மாதிரி பேக் ஃபேஸுக்கு ஒரு 4 இருக்கும். அப்போ டோட்டலாக 8. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து இது ஒரு எட்ஜாக இருக்கும், இது ஒரு எட்ஜாக இருக்கும். இந்த சிபியில் இந்த இஹெச்சில் ஒரு எட்ஜாக இருக்கும், இந்த இடத்துல ஒரு எட்ஜ் இருக்கும். அப்போ டோட்டலாக 12 எட்ஜஸ். இதுதான் வந்து கன்சிடரேஷன். நார்மலாக நம்ம கியூபோட சைடோட லென்த் டிஃபால்ட்டாக ஏன்னு எடுத்துக்குவோம் வேரியபிளாக. கியூபில் எல்லா சைடோட ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே 6 ஃபேஸஸுமே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கிறனால அந்த ஸ்கொயரோட ஏரியாஸ் வந்து நமக்கு தெரியும் சைடு இன்ட்டு சைடு. நம்ம அதனோட லென்த் ஏன்னு எடுத்துக்கிறதுனால ஏ ஸ்கொயர் 6 டைம்ஸ் வந்து ஏ ஸ்கொயர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது ஒரு என்க்ளோஸ்டாக இருக்கிற ஒரு 3D ஷேப்போட எல்லா ஏரியாவையும் ஆட் பண்ணுறது. அப்போ 6 சைட்ஸ் இருக்கனால ஒரு சைடோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். அப்போ 6 சைட்ஸ் இருக்கனால 6 ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது அந்த பெண்டாக இருக்கிற போர்ஷன்ஸ் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம் வந்து கியூப் ஷேப்பில் இருக்குன்னா அந்த வால் மட்டும்தான் நமக்கு வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. நமக்கு ஃப்ளோரோ சீலிங்கோ வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவில் வராது. அப்போ 4 சைட்ஸ் தான் இருக்கும். அப்போ 4 டைம்ஸ் ஏ ஸ்கொயர் ஆட் பண்ணணும். அப்போ வந்து சர்ஃபேஸ் ஏரியாஸ் வந்து 4 சைட்ஸ்க்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்போ 4 ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 6a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 4a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். கேன் யூ கெட் த ஃபார்முலா? திங்க் கார்னர் பாருங்க. கேன் யூ கெட் த ஃபார்முலா ஃப்ரம் தி கரஸ்பாண்டிங் ஃபார்முலா ஆஃப் கியூபாய்ட்? கியூபாய்ட்லேருந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை ஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியும். எஸ். லென்த்துக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், பிரெத்துக்கு பதிலையும் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், ஹைட்டுக்கு பதிலையும் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6a ஸ்கொயர்னு கிடைக்கும், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா 4a ஸ்கொயர்னு கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. Example 7.4. Find the total surface area and lateral surface area of a cuboid whose length, breadth, height are 7.5 meter, 3 meter, 5 meter respectively. Given the dimension of cube வந்து length வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 7.5 meter, breadth வந்து 3 meter, height வந்து 5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க எல்லா வேல்யூயோட யூனிட்ஸும் மீட்டரில் தான் இருக்குது. நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 2 into length into breadth plus breadth into height plus length into height square units. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 into length value 7.5 into breadth value 3 plus breadth value 3 into height value 5 plus length value 7.5
இன்ட்டு ஹைட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5. இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ 2 இன்ட்டு இதை மல்டிபிள் பண்ணால் 22.5 மல்டிபிள் பண்ணால் 15 ப்ளஸ் 37.5 இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 2 இன்ட்டு 75. அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு வந்து என்னன்னு கிடைக்கும் 150 மீட்டர் ஸ்கொயர். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் பிரெத் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ். 2 இன்ட்டு லென்த் வேல்யூ 7.5 ப்ளஸ் பிரெத் வேல்யூ 3 இன்ட்டு ஹைட் வேல்யூ 5. இப்போது இதை ஆட் பண்ணோம்னா 10.5. அப்போ 2 இன்ட்டு 10.5 இன்ட்டு 5 2யும் 5யும் மல்டிபிள் பண்ணால் 10 ஒரு 0 இருக்குது. இங்கே ஒரு டெசிமல் ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் இருக்குது. ஸோ 105 மீட்டர் ஸ்கொயர். அப்போ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா 105 மீட்டர் ஸ்கொயர். Example 7.5. The length, breadth and height of a hall are 25 meter, 15 meter, 5 meter respectively. Find the cost of renovating its floor and 4 walls at the rate of rupees 80 per meter square. கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து 4 வால்ஸுக்கும் மேலே இருக்கிற ஃப்ளோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா ரெனோவேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது அதனோட 1 மீட்டர் ஸ்கொயருக்கு ஆகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் ஏரியாவுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வால்ஸுங்கும்போது நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பண்ணால் போதும். இப்போது அந்த ஃப்ளோருங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரோட ஏரியாங்கிறது லென்த் இன்ட்டு பிரெத் மட்டும்தான், லென்த்தும் பிரெத்தும் மட்டும்தான் இருக்கும் ஃப்ளோருக்கு. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பண்ணிட்டு லென்த் இன்ட்டு பிரெத் ஃபைன் பண்ணி அந்த ஏரியா கூட ஆட் பண்ணிட்டு இந்த வேல்யூஸை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். given length L equal to 25 meter, breadth equal to 15 meter, height equal to 5 meter. Area of 4 walls ங்கிறது என்னது lateral surface area of a cuboid. அதுக்கான formula 2 into length plus breadth into height square units. 2 into length வந்து 25 plus breadth வந்து 15 into height வந்து பார்த்தீங்கன்னா 5. இப்போது இதை ஆட் பண்ணோன்னா 30 40. அப்போ 2 into 40 80 80 into 5 இன்னும் 400 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் வந்து 400 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் வந்து ஃபைன் பண்ணணும். ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். அப்போது அதனோட ஏரியா ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத்து ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே லென்த்து 25 பிரெத் வந்து 15 மல்டிபிள் பண்ணால் 375 மீட்டர் ஸ்கொயர். டோட்டல் ரெனோவேட்டிங் ஏரியா ஆஃப் த ஹால்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ளோர். அப்போது 400 ப்ளஸ் 375 மீட்டர் ஸ்கொயர். அப்போ டோட்டலாக 775 மீட்டர் ஸ்கொயர். therefore cost of renovating at the rate of rupees 80 per meter square. அப்போ 80 into 775. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 80 ருபீஸ்னால் 775 மீட்டர் ஸ்கொயருக்கு 775 into 80. இப்போ மல்டிபிள் பண்ணால் rupees 62,000. இப்போ டோட்டலாக ரெனோவேட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் 62,000. Example 7.6. Find the total surface area and lateral surface area of cube whose side is 5 cm. 5 cm லென்த் இருக்கக்கூடிய சைடு லென்த் இருக்கக்கூடிய கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சைடு லென்த் ஆஃப் கியூப் ஏன்னு எடுத்துக்கிறோம் 5 சென்டிமீட்டர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 6a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ 6 into 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25 625 வந்து 150 ஸ்கொயர் சென்டிமீட்டர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது 150 ஸ்கொயர் சென்டிமீட்டர். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 4a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். எப்போ ஃபார்முலா எழுதினாலும் கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும்.
இப்போ 4 இன்ட்டு 5 ஸ்கொயர், அப்போ 425 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். therefore lateral surface area of cube வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். Example 7.7. A cube has total surface area of 486 cm square. Find its lateral surface area. Question வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அதனோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லுறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபுக்கான ஃபார்முலா 6a ஸ்கொயர். அப்போ 6a ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 486. இதுலேருந்து நம்ம ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். அப்போ 6 இந்த சைடு வந்ததுன்னா டிவைடு. அப்போது a ஸ்கொயர் ஈக்குவல் டு 486 டிவைடட் பை 6. இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 81 வரும். அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், a ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர். 81ங்கிறது 9 ஸ்கொயர். அப்போது ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ a ஈக்குவல் டு 9. The side of cube equal to 9 cm. Lateral surface area கான formula 4a square units. இப்போ a ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 into 9 ஸ்கொயர். அப்போ 4 into 81 மல்டிபிள் பண்ணால் 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இன்கேஸ் கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் தி சைடு லென்த் ஆஃப் த கியூபும் கேட்டிருந்தானா ஏவோட வேல்யூ வரைக்கும் ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஸ்ட்ரெயிட்டாகவே லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் கொஷினில் கேட்டிருக்காங்கன்னா ஏ ஃபைன் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா எழுதிட்டு அதில் வந்து நம்ம ஏ ஸ்கொயரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 7.8. Two identical cubes of side 7 cm are joined end to end. Find the total and lateral surface area of the new resulting cuboid. கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற லென்த் இருக்கக்கூடிய ரெண்டு கியூப்ஸை வந்து என் டு என் சைட் பை சைட் ஜாயின் பண்ணும்போது ஒரு நியூ கியூபாய்ட் சேஃப் இந்த மாதிரி உருவாகுது. அந்த கியூபாய்ட் சேஃபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ சைடு ஆஃப் கியூபுங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர். இப்போ கியூபாய்டோட லென்த்து பிரெத்து ஹைட் வந்து தெரியணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் பண்ணுறது. லென்த் ஆஃப் ரிசல்ட்டிங் கியூபாய்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் என் டு என் ஜாயின் பண்ணும்போது இந்த கியூபோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர் இருக்கும். இது வந்து 7 சென்டிமீட்டர். அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும் 7 + 7 14. இப்போது லென்த் ஆஃப் த கியூபாய்டு 14 சென்டிமீட்டர். பிரெத்து வந்து 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஹைட்டு வந்து 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இந்த ரெண்டு கியூபையும் ஜாயின் பண்ணும்போது பிரெத் இந்த சைடோட லென்த் இதுலேருந்து இது வரைக்குமான லென்த்து 7 சென்டிமீட்டர். இங்கேயும் அதே லென்த்து தான் இருக்குது பிரெத்து. அப்போ 7 சென்டிமீட்டர். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் அதே 7 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அதனால தான் பிரெத்தும் ஹைட்டும் சேஞ்ச் ஆகலை. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 2 இன்ட்டு லென்த்து இன்ட்டு பிரெத்து ப்ளஸ் பிரெத் இன்ட்டு ஹைட்டு ப்ளஸ் லென்த் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ 2 இன்ட்டு லென்த்தோட வேல்யூ 14 இன்ட்டு பிரெத்தோட வேல்யூ 7 ப்ளஸ் பிரெத்தோட வேல்யூ 7 இன்ட்டு ஹைட்டு 7 ப்ளஸ் லென்த்தோட வேல்யூ 14 இன்ட்டு ஹைட்டு 7. ஏதாவது மல்டிபிள் பண்ணால் 2 இன்ட்டு 98 ப்ளஸ் 49 ப்ளஸ் 98 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 2 இன்ட்டு 2 45. அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் நியூ ரிசல்ட்டிங் கியூபாய்டு வந்து 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 2 இன்ட்டு லென்த்து ப்ளஸ் பிரெத்து இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு லென்த்தோட வேல்யூ 14 பிரெத்தோட வேல்யூ 7 இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ 7. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் 21. அப்போ 2 இன்ட்டு 21 இன்ட்டு 7. அப்போது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது 294 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.